எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சாட்சாத்காரம் கிடைக்கவில்லை என்றால். ஒரு ஆத்மா கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்து ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்போ நிறைய சாட்சாத்காரம் கிடைச்சது. அதாவது சத்தியுகத்தினோட காட்சி எல்லாம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, சில மாதங்களா இந்த சில வருடங்களா அவனுக்கு எந்த ஒரு சாட்சாத்காரம் கிடைக்கலையா. அதாவது சத்தியகுதரோட காட்சி அதுக்கப்புறம் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச மாதிரி 2-3 வாட்டி கிடைச்ச மாதிரி இப்ப கிடைக்கிறதே கிடையாது. அவனோட வருத்தம் என்னன்னா, ஏன் எனக்கு சாட்சாத்காரம் கிடைக்க மாட்டேறது. இப்ப அவங்களுக்கு ஒரு டவுட்டே வந்துச்சு, சத்தியகம் வருமா இல்ல சும்மா சொன்னாங்களா, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோல நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்றோம். பாருங்களேன், பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் நம்ம தேவதையா இருந்தோம். அப்ப நம்ம இனிமையான முட்டாள்களா இருந்தோம். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏன் தேவதையா இருந்தோம்னு கூட தெரியாமையே சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் இருந்தோம். ஆனா ஆக்சுவலா தேவதையா ஏன் ஆனோம்னா, இந்த சங்கமத்துல நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம், பாவத்தை அழிச்சிருக்கோம், பரமாத்மா சொன்ன ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிருக்கோம். அதனால உங்களுக்கு சத்தியுக திரேதாயுகம் நமக்கு கொடுத்தாரு. துவாபரிகத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, உடல்னு புரிஞ்சுக்கிட்டோம், காமம் கோபம் அகங்காரப்பற்று பேரசி ஈடுபட ஆரம்பிச்சோம், வாழ்க்கை வாழறதுக்கே பயந்தோம். அப்ப நமக்கு இறைவனோட துணை தேவைப்படுது. அப்ப சிவலிங்கம் வச்சு சோமநாத் கோயில் கட்டி அப்படிதான் பக்தி ஸ்டார்ட் பண்றோம். உலகத்துல பல இசைகள் வந்துச்சு. ஓகேவா? அப்போ பக்தி பண்ணும் போது இறைவன் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நமக்கு ஒரு காட்சி கொடுப்பாரு. அதுதான் நம்ம சாட்சாத்காரம் சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு முருக பக்தர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பல வருடங்களா முருகரை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை சந்தோஷப்படுத்தணும்ல, அப்போ அவரு காட்சி கொடுப்பாரு. கனவுல வரும் உங்களுக்கு முருகரோட காட்சி கிடைக்கும். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவன் ஒருத்தர் தான். அவரை தான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். அவர் ஒளி புள்ளியா இருக்காரு. அவருடைய இயற்பெயர் சிவன். உலகம் அல்லா ஜஹோ காட்னு கும்பிடுது. ஆனா நீங்க எப்படி கும்பிட்டீங்கன்னா, நீங்க முருகர் தான் கடவுள் அப்படின்னு நினைச்சு கும்பிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு காட்சி எப்படி கொடுக்க முடியும்? ஜோதி சுரூபமான ஒளி புள்ளிய கொடுத்தா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க பக்தியில எப்படி முருகரை கும்பிட்டீங்களோ அப்படி கிடைச்சாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதேதான் அடுத்த மக்களுக்கும். அப்படின்னா என்ன, பெருமாள் கும்பிட்டவங்களுக்கு, பிள்ளையார் கும்பிட்டவங்களுக்கு, ஏன் இங்க ராகவேந்திரா இல்ல மனிதர்களை கடவுளை கும்பிடுறது அப்படி இருந்தா, இல்ல இயேசு கிறிஸ்து கும்பிட்டிருந்தாலோ அல்லாவை கும்பிட்டிருந்தாலோ, நீங்க எப்படி நீங்க கடவுளோட டைமென்ஷன் நீங்க கொடுக்குறீங்களோ அப்படி உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும். இது பேர் தான் சாட்சாத்காரம். ஓகேவா? ஆனா சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கு ஒரே ஃபார்முலா என்னன்னா, நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணணும். அப்படின்னா என்ன, காலம்பர பிள்ளையாரு, மத்தியானம் முருகரு, சாயந்தரம் இயேசு, அதுக்கு அடுத்த நாள் அல்ல, இப்படி மாத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா? நீங்க ஒருத்தரையே பல நாட்கள் பண்ணா சாட்சாத்காரம் கிடைக்கும். இது பக்தியில. இங்க ராஜயோகம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இறைவன் யாருன்னு தெரியும், ஒளிப்புடியான சிவன் தான் தெரியும். அப்போ உங்களுக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்கும். அதீந்திரிய சுகம்ன்றது ஆத்மா அடையக்கூடிய ஒரு பரவச நிலை. அவருக்கு உடல் அனுபவிக்கக்கூடிய சுகத்துக்கு ஒரு இந்திரிய சுகம்னு சொல்றோம். ஆத்மா அடையக்கூடியது பரவச நிலைன்னு. நான் இந்த ராஜயோகம் ஒரு 14 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன். இந்த அதீந்திரிய சுகம் கூட டெய்லி கிடைக்கும்ன்றதுலாம் கிடையாது. டெய்லி கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு 2 டசன் 3 டசன் வாட்டி கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான் இந்த 14 வருஷத்துல. ஓகேவா? சோ இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இறைவன் ஏற்படுத்துறது தான் இந்த சாட்சாத்காரமும் சரி, இது அதீந்திரிய சுகமும் சரி. இது ஃபைனலானா கிடையாது. அப்படின்னா என்ன, இப்ப இருக்கிற அதீந்திரிய சுகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பரவச நிலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால என் பாவம் அழிஞ்சிருமான்னு அதெல்லாம் கிடையாது. இறைவன் என்ன சந்தோஷப்படுத்துறாரு. நான் இறைவனை நினைவு பண்றேன், அது அந்த நினைவு பண்ண சமயத்துல ஒரு சந்தோஷம் கொடுக்கணும்ல, அது கொடுக்குறாரு, அவ்வளவுதான். சோ இதுல கேரிடவே ஆயிடக்கூடாது. அதாவது ஒரு முருகர் காட்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு முருக பக்தன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்றது கிடையாது. மோட்சம் யாருக்குமே கிடையாது டிராமால. சோ இது நம்ம முயற்சி எடுக்கிறதுக்கு விவரம். ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் இருக்கான். ஓகே, அவன் கிளாஸ்ல 40 பேர் படிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, டாப் ஸ்கோரர் அப்படின்னு கொடுத்துறாங்க. மெரிட் ஸ்காலர் அப்படின்னு ஒரு பேட்ஜ் கொடுக்குறாங்களா ஸ்கூல்ல. இது ஃபைனலா என்ன, அது குவார்டர்லி எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரும். அதுலயும் திருப்பி நல்லபடியா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். அந்த ஹாஃப் இயர்லியில யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அவனுக்கு மெரிட் ஸ்காலர் போயிடும். கரெக்டா? அப்ப வாங்கினவரே வாங்கணும், நல்லா படிக்கணும். ஸோ நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுல இந்த மாதிரி வரக்கூடிய இந்த இதெல்லாம் காட்சிகள்லாம் பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா அதுவே ஃபைனல் நினைச்சு இருக்கக்கூடாது. அது கிடைக்கலன்னு ஃபீலும் பண்றதுல லாஜிக் கிடையாது. புரியுதுங்களா?
இது எப்படி வேற மாதிரி புரிஞ்சுக்கலான்னு பாருங்களேன். இப்ப குழந்தைகள் இருக்காங்க, அந்த குழந்தைகளை பெற்று இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்கல்ல, சில அம்மாங்கள் எப்படின்னா குழந்தைய விட்டு பிரியவே மாட்டாங்க. அந்த குழந்தைய பொத்தி 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 வளர்ப்பாங்க. ஆனா அந்த குழந்தை பெருசாச்சுன்னு சொல்லி 20-21 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தைக்கு அந்த அம்மா கூட இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. தாத்தா வீட்டில் தனியா இருக்கும், மாமா வீட்டில் தனியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போவோம். அப்போ 1-2 நாள் வந்து அப்பா அம்மாவை பிரிஞ்செல்லாம் அந்த குழந்தை இருக்கும். கல்யாணம் ஆனவொன்னே புருஷன் வீட்டுக்கே போயிடும். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு பக்குவம் வருது இல்ல. ஆனா அந்த குழந்தை வந்து சின்னதா இருக்கும்போது அம்மா இல்லாம இருக்கவே முடியாது. இதுக்கு என் குழந்தைங்க நல்ல எக்ஸாம்பிள். என் குழந்தைங்கள் வந்து ட்வின்ஸ். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து 17 வயசு ஆக போகுது. இத்தனை வருஷத்துல என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் பிரிஞ்சதே கிடையாது. இப்ப நான் வந்து இங்க இருக்கேன், எங்க ஒய்ஃப் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்படின்னு நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் வந்து குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கேன், மனைவி பிரிஞ்சிருக்கேன். இந்த ப்ராப்ளம் குழந்தைக்கு வந்ததே கிடையாது. குழந்தை எப்பவுமே அம்மா கூட தான் இருப்பாங்க. எங்க வீட்டுல இருக்கும்போது ஒய்ஃப் இருப்பாங்க, அதனால குழந்தைங்க இங்க இருப்பாங்க. தாத்தா வீட்டுக்கு போனா ஒய்ஃபோட தான் போவான். இது கடையில் என்ன ஆச்சுன்னா, என் ஒய்ஃபுக்கு வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி பேக்ல கீழே விழுந்து பேக் இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால அவங்களோட ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ராமேஸ்வரம் கூட்டு போயிருந்தேன். அப்ப நானும் ஒய்ஃப் மட்டும்தான் போனோம். அப்ப குழந்தைங்களை என்ன பண்ணோம்னா, அதான் அவங்க தாத்தா வீட்டுல விட்டுட்டோம். ஒரு 2 நாள் தான் நாங்க ராமேஸ்வரத்துல இருந்தோம். அந்த 2 நாள்ல என் குழந்தைக்கு ஜுரம் வந்துச்சு, அம்மாவை பார்க்கலன்றது. இத்தனைக்கும் நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து வீடியோ கால்லாம் பண்ணோம், காலம்பரை மத்தியானம் சாயந்தரம்லாம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் குழந்தைக்கு ஜுரம் வந்து, அதாவது அம்மாவை பிரிஞ்சு இருக்குது. இப்போ நாங்க ட்ரிவாண்ட்ரம் போனோம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அப்ப என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணான்னா 2 ரூம் கொடுத்தான். அதாவது குழந்தைங்க தங்கறதுக்கு ஒரு ரூம், எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு ரூம். அந்த ரூம் கொடுத்தாங்களா, உள்ள போனா குழந்தைங்க கதை சட்டினாங்க. அதாவது 2 பேருக்கும் யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்க உலகம் இதுன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பாலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு உலகத்துல வாழட்டு. அதுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நமக்கு வந்து அப்படியே பொத்தி 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 பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யாரும் தேவையில்லை, ஒரு பக்குவம் வந்தோடனே. அதே மாதிரிதான் இந்த ராஜயோகம் கத்துக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த காட்சிகள்லாம் கிடைக்குது. இந்த சாட்சாத்காரம் கிடைக்கிறது, அதீந்திரிய சுகம் கிடைக்கிறதெல்லாம் சந்தோஷப்படுத்துதான். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு, இவர் தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு. அமிர்த வேலை எப்படி பண்ணணும்னு தெரியும், எப்படி வாணி படிக்கணும்னு தெரியும், ஸ்ரீமதி எப்படி ஃபாலோ பண்ணணும் தெரியும், சேவை பண்ணணும்னு தெரியும். நம்ம டெய்லி உங்களுக்கு சந்தோஷப்படுத்தினே இருக்கணும்னு இருக்கான் நான் இறைவன். தேவையில்லை, நமக்கு ஒரு பக்குவம் வந்துச்சு. நம்ம அடுத்தவங்க சொல்லித்தரணும். ராஜயோகம்னா என்ன, சாட்சாத்காரம்னா என்ன, அதீந்திரிய சுகம்னா என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தவங்க சொல்லணுமே தவிர, இது கிடைச்சாதான் நான் ராஜயோகத்துல இருப்பேன், இது கிடைச்சாதான் நான் ஒழுங்கா யோகா பண்றேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. சொல்ல போனா இந்த 2024 உண்மையை சொல்றேன், எனக்கு வந்து ஒரு சாட்சாத்காரமும் கிடைக்கல, அதீந்திரிய சுகமும் கிடைக்கல. இதுக்காக நான் டெய்லி அமிர்த வேலை பண்றதை விட்டுட்டேன்னா, அந்த வாணி படிக்கிறத விட்டுட்டேன். அதை எதிர்பார்க்கறதே இல்லை. நான் எனக்கு தேவையான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பரமாத்மா கனெக்ட் பண்றதெல்லாம் டாபிக்கா வருது, இல்ல கேள்வி பதிலுக்கு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. வேற என்ன ஒண்ணு எனக்கு. சரியா? சோ ராஜயோகம் வந்துட்டீங்க, உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சாட்சாத்காரமோ இல்லை அதீந்திரிய சுகமோ கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கிடைக்கலன்னா உங்களோட கனெக்ஷன் போயிடுச்சுன்னு நினைக்கிறது தப்பு. இதுக்காக சத்தியுகமே ஸ்தாபனை ஆகாதான்னு கேட்கறது வந்து அவ்வளவு கரெக்டான கேள்வி கிடையாது. பரமாத்மா என்ன சொல்றாரு தெரியுமா, இப்போ நான் சேவை பண்றேன், என்னால முடிஞ்சது அணில் மாதிரி ஏதோ பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக சத்தியுகமே ஸ்தாபனை கிடையாது. பரமாத்மா என்ன சொல்ற, எனக்கு ஸ்தாபனை பண்ண தெரியும், எனக்கு உங்க உதவியெல்லாம் தேவையே கிடையாது, நானே முடிச்சிருவேன். அவரெல்லாம் சொல்ல, யார் இப்போ எனக்கு வந்து ரைட் ஹேண்டா சேவைக்கு இருக்கீங்களோ உங்களுக்கு நான் பலனை ரிட்டர்ன் தரேன். நம்ம எந்த அளவுக்கு பரமாத்மா சேவையில பங்களிப்பு தரமோ நமக்கு சத்தியவதனும் திரையாதாகத்தும் அவ்வளவு பெரிய ஆஸ்தி கிடைக்கும். தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சும்மா இருக்கு, அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? சோ சாட்சாத்காரம் கிடைக்காதனால சத்தியகம் ஸ்தாபனையே ஆகாதுன்னு நினைக்கிறது வந்து அவ்வளவு சரியான தாட்டு கிடையாது. 2036 போல ஜட்மெண்ட் டே வர்றதுதான். நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா பண்ணலையான்றது பொறுத்து இல்லை. நீங்க பிராக்டிஸே பண்ணலைன்னா நீங்க 7 நாள் கோர்ஸ் படிச்சதுக்காக திரையதாயகத்தோட கடைசி வரைக்கும் வந்துட்டு போவீங்க, அவ்வளவுதான். ஒருவேளை இது நாலேஜ் நல்லபடியா புரிஞ்சு ஸ்வீகாரம் பண்ணி நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாவத்தை குறைச்சிங்க, 100க்கு 100 பாவம் வச்சிங்கன்னா 9 லட்சத்துல வருவீங்க, 84 பேரையும் எடுப்பீங்க, சத்தியகுதிரை முதல் நாள் வருவீங்க. இவ்வளவுதான் புரியுது. சரியா? சோ தேவையில்லாம குழம்பி போவாதீங்க. வெறும் சாட்சாத்காரத்துக்காக, வெறும் அதீந்திரிய சுகத்துக்காக ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. அதீந்திரிய சுகம் கிடைக்கும், சாட்சாத்காரம் கிடைக்கும், இதுக்காக ராஜயோகம் பண்ணக்கூடாது. நம்ம பண்றோம், அந்த இதுல பரமாத்மா ஒரு காட்சி, இது ரெண்டும் பரமாத்மா கிட்டதான் இருக்கு. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நான் சாட்சாத்காரம் கொடுக்கறதும் சரி, அதீந்திரிய சுகம் கொடுக்கறது, இதோட சாவி நான் வச்சிருக்கேன்றார். அதாவது பரமாத்மா கிட்டதான் இருக்கு. இப்படி நான் பண்ண முடியாது. அதாவது அமிர்த வேலையில உட்காரும் போது, அப்பா நான் வந்து 4 முக்கால் நல்லா பக்காவா யோகா பண்றேன்,
அதனால முடிச்ச உடனே எனக்கு அதீந்திரிய சுகம் நீ கொடுத்தே ஆகணும். இப்படிலாம் டிமாண்ட் வச்சுன்னா இறைவன்கிட்ட நீங்க கனெக்ஷன்ல போய் உட்கார முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது சாவி அவர்கிட்ட இருக்கு. அவர் விரும்பினாதான் நமக்கு ஒரு சாட்சாத்காரம் கிடைக்கும். நம்ம அவர் விரும்பினாதான் நமக்கு அதீந்திரிய சுகம் கிடைக்கும். அதனாலதான் அதீந்திரிய சுகம் கிடைக்கும் போது நமக்கு தலைக்கால் புரிய மாட்டோம். ஏன்னா அது ஒரு பரவச நிலை. பாருங்களேன், இப்ப நீங்க ஊட்டிக்கு போறீங்க, அது ஒரு தனி சுகம் தானே. யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கே போலியோ அவங்களுக்கு நீங்க எப்படி புரிய வைப்பீங்க? ஃப்ரிட்ஜ் திறந்த ஒரு சில் காத்து வரும் அப்படி இருக்குமான்னு தான் கேட்க முடியும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ் தான். ஆனா ஊட்டி கொடைக்கானல்லாம் போனா தானே தெரியும், சிம்லா போனா தானே தெரியும் அது எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி அதீந்திரிய சுகம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். நான் எப்படி அனுபவிச்சேன்னு எப்படி நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும்? நீங்க அனுபவிச்சாதான் வரும். அதுக்கு நீங்க ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ நான் அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்க சொல்ல வேண்டியது, அந்த ஆத்மாவுக்கு ஊக்க உற்சாகம் தர்ற மாதிரி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய கமெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நிறைய பேர் ரொம்ப டீட்டெயில்டா தான் போடுறாங்க. அதாவது ஆக்சுவலா பாருங்க, இதுவும் ஒரு சேவை தாங்க. அது அப்படின்னா என்ன, நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு சேவை பண்றோம் இல்லையா? நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தல, ஆனாலும் நீங்க சேவை பண்ணணும்னு வச்சீங்கன்னா, நம்ம எந்த தலைப்புல போடுறோமோ அந்த தலைப்புல நம்ம டிஸ்கஸ் பண்ணாதது இல்லை டிஸ்கஸ் பண்ணதே இருக்கட்டுமே, அதை பத்தி டீட்டெயிலா ஒரு டைப் பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட சில பேருக்கு என்ன சொல்றது சேவையா இருக்கும்ல. ஏன் நம்ம அப்படி முயற்சி பண்ணி பார்க்க கூடாது? ட்ரை பண்ணி தான் பாருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.